Hello friends, welcome back to our channel. So it's day 3 of Thailand series. Day 3 வந்து நாங்கள் எலிஃபென்ட் சாங்சுரி போனோம். மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சாரி, என்னால் உடனே வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா பேபி இருக்கனால அவங்களையும் பார்த்துக்கணும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். யாக்ஷி, ரோஹித் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. போகிற வழியிலே தூங்கிட்டே தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தூரத்தில் அந்த எலிஃபென்ட் சாங்சுரி ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு புக்கிங் எல்லாமே காமிச்சு கன்ஃபார்ம் பண்ண உடனே அங்கேருந்து வேறு ஒரு வண்டியில் நம்மளை எலிஃபென்ட் சாங்சுரி கூப்பிட்டு போவாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி தாய்லாண்டில் புக்கெட், பேங்காக் அண்ட் பட்டாயா விசிட் பண்ணோம். அதில் புக்கெட் தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். பிகாஸ் ரொம்ப ஃபுல்லாகவே ட்ரீஸ் அண்ட் நிறைய நேச்சுராக தான் இருந்துச்சு அங்கே. ஸோ எங்களுக்கு புக்கெட் ரொம்ப ஃபேவரட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தூரத்தில் தான் இந்த எலிஃபென்ட் சாங்சுரி இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. தாய்லாண்டில் மோஸ்ட்லி வந்து எலிஃபென்ட்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலான்றத ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க ஃபுல்லாகவே இந்த சர்க்கஸ் அந்த மாதிரி சஃபாரி எல்லாத்துக்குமே எலிஃபெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் யூஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து நிறைய யானைங்களுக்கு வந்து பிளைண்ட் ஆகிருப்பாங்க, டெஃப் ஆகிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு எதனா நோய் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான யானைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த யானைகள் சரணாலயத்தில் பார்த்துக்குறாங்க. ஸோ நம்ம விசிட் பண்ணுற ப்ளஸ் அங்கே நிறையா திங்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் அந்த காசை வச்சு அங்கே இருக்க யானைங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக அந்த ப்ரைஸ் எல்லாமே வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ நாங்களும் எங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணுன்றதுக்காக ஒரு 300 பாத்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அங்கே போன உடனே நம்ம நடக்க போகிறது ஃபுல்லாக வந்து காடு மாதிரியான பிளேஸ் தான். ஸோ அங்கே நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பூட்ஸ் அண்ட் சாக்ஸுமே கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் இங்கேயுமே ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்தனால எங்களுக்கு பசிக்கல. ஸோ சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கே இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எலிஃபெண்ட் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3-4 கைட்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான பேட்ச் கொடுத்தாங்க. பேஸ்ட் ஆன் த பேட்ச் நம்மளுக்கு வந்து டீம் வந்து செக்ரிகேட் பண்ணி விட்டாங்க. இதுதான் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஏரியா. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இடத்த. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலிஃபெண்ட்க்கு ஃபீட் பண்ணுறது தான். ஒரு நாளைக்கு எலிஃபெண்ட் அப் டு 150 கிலோகிராம்ஸ் வரலும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபீட்லேயே வந்து மோஸ்ட்லி நம்ம எலிஃபெண்ட்ஸ்க்கு நம்ம அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே போயிடும். பிகாஸ் நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பேஸ்கெட், இஃப் யூ வாண்ட் டு ஃபீட் மோர், எத்தனை பேஸ்கெட் வேணாலும் நீங்கள் வாங்கி ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு எலிஃபெண்ட்டுமே போயிட்டு எந்தெந்த எலிஃபெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, அது எல்லாத்தையுமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. எங்களுக்கு அலோகேட் பண்ண கைட் வெரி ஸ்வீட் அண்ட் இவங்க தான்.
If you want to take picture with her, you can stand closer, but just don't touch her. But if she touch you, it's okay. It's fair. Okay. If you want to take like photo together, I can help. Stand next to her. இப்போ பார்த்த எலிஃபண்ட்டுக்கு வந்து பிக்சர்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃப்ளாஷில் ஃபுல்லி பிளைண்ட் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் யாருனா வந்தாங்கன்னா அதால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து அது உங்களை டச் பண்ணிச்சுன்னா பரவாயில்ல, பட் நீங்கள் டச் பண்ணாதீங்க, அது பயந்துருன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பிளேஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்பவே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்ஸ் வச்சுருக்கோன்னா, ஆல்தோ நடக்கிற கிட்ஸ்க்கு இது ஜாலியாக இருந்தாலும் தூக்கிட்டு போகிறோம், அதான் கை குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோன்னா கொஞ்சம் நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த 2 எலிஃபண்ட்ஸ் வந்து எந்த எலிஃபண்ட்ஸ் கூடயுமே ஃப்ரெண்ட் ஆகாதுன்னு சொன்னாங்க. பட் இன்னொன்று பார்த்தோன்னே ரொம்பவே சீக்கிரமாக ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. லைக் இங்கே இருக்கிற எலிஃபண்ட்ஸ்க்குலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் 63 இயர்ஸ் தான் இங்கே இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் எலிஃபண்ட்னு சொன்னாங்க. அண்ட் இதில் இந்த எலிஃபண்ட்டுக்கு ஒரு காது கேட்காதுன்னு சொன்னாங்க. இந்த காட்டிலே எலிஃபண்ட்ஸ் எல்லாமே குளிக்கிறதுக்கும் தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஈவன் குடிக்கிறதுக்கும் கூட அழகாக ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் தான் அழகாக எலிஃபண்ட்ஸ் இறங்கி குளிச்சுட்டு வெளியே வந்துச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு.
பார்த்ததுலேயே நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த எலிஃபண்ட் இது தான். இது வந்து மென்டலி அஃபெக்டட்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்த புதுசில் இந்த எலிஃபண்ட்டுக்கு வந்து இங்கே இருக்கவே பிடிக்கல. ஸோ இதுக்கு மேலே இதை பார்த்துப்பாங்கல்ல, அவங்கள மேலே வச்சுட்டு இது இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் தோணுச்சு, ஓகே மனுஷங்க மாதிரி எலிஃபண்ட்ஸுக்கும், அதாவது அனிமல்ஸுக்கு கூட இந்த மாதிரிலாம் மென்டலி அஃபெக்ட்லாம் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த எலிஃபண்ட் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் எலிஃபண்ட் சாங்சுரியில் நிறைய எலிஃபண்ட்ஸ் பார்த்தோம். ஆஃப் டே அதுக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஐட்னரியில் லீஜர் டைம் தான். அண்ட் எங்கள் ஹோட்டலில் வந்து இந்த துரியன் ஃப்ரூட் எடுத்துகிட்டு வந்தால் 10,000 தாய் பாத் ஃபைன்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 கிட்ட வந்து ஃபைன்ன்ற மாதிரி தான். ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டல்லையுமே இந்த துரியன் ஃப்ரூட் வந்து அலோவ் பண்ணலை. அண்ட் இன்றைக்கி தான் ரோஹித்தோட பர்த்டே. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் தாய்லாந்து போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு கிடைச்ச இந்த லீஜர் டைமில் சரி ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக ரோஹித்தோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அண்ட் இதுதான் இந்த ஹோட்டலில் சுற்றி இருக்க வியூ, ஸ்விம்மிங் பூல் வியூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வ்ளாகில் ரோஹித்தோட பர்த்டேவை நாங்கள் எப்படி சிம்பிளாக பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக செலிப்ரேட் பண்ணோன்றதை பார்க்கலாம். Until then, bye. Thanks for watching.